ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். 35 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு இந்த 8 அறிகுறிகள் தெரிந்தால் குலதெய்வம் உங்களை நிம்மதியாக வாழ வைக்க போகின்றது என அர்த்தம். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில பல கட்டங்களாக வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கும். அதுலயும் குறிப்பாக இந்த 35 வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையோட கண்ணோட்டமே மாறும். ஒரு சில அதிரடியான மாற்றங்கள், அதிசயமான நிகழ்வுகள் இந்த 35 வயதுக்கு மேல கண்டிப்பா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு உங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கு. உங்க குலதெய்வம் உங்களை நிம்மதியாக வாழ வைக்க போவதற்கான அறிகுறியாகவே இந்த அறிகுறிகள்லாம் இருக்கு. அதிலயும் கடைசி 2 அறிகுறிகள் ரொம்பவே முக்கியமானது. இப்ப முதல் அறிகுறிக்கு வருவோம். போலியான உறவுகள் யாரு என்பதை காட்டிக் கொடுக்கும் உங்க குலதெய்வம். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா, உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க. அவங்களுக்காக நீங்க ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க. ஆனா, அவங்களோட உண்மை முகம் என்ன அப்படிங்கிறத உங்க குலதெய்வம் காட்டிக் கொடுக்கும். இத்தன நாள் நீ செஞ்சில, அவங்க உனக்காக உன்ன ரொம்ப பாசமா உன்ன வச்சுக்கல. நீ உன்னுடைய வேலைக்காக தான் வச்சிருக்காங்க. என்னைக்காவது அவங்க கிட்ட என்னால இத செய்ய முடியாதுன்னு சொல்லி பாருங்க. உங்களோட உண்மையான சுய ரூபங்கள் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் உங்க குலதெய்வம். இந்த அறிகுறிகள் அநேக பேருக்கு அந்த 30, 35 வயசுக்கு மேல தான் உங்களுக்கு அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது உண்மை அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. 2வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயமரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் குடுப்பீங்க. சுயமரியாதை இல்லாத இடத்துல என்னால வர முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற முதல் வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 35 வயசா தான் இருக்கும். இந்த இடத்துல எனக்கு மரியாதை குடுக்க மாட்றாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தும். மத்தவங்களுக்கு இருக்கிற மரியாதை ஏன் நமக்கு இல்ல அப்படிங்கிறதையும் உங்களுக்கு புரிய வைக்கும். இது அனைத்துமே உங்க குலதெய்வம் உங்களை சந்தோஷமாக வாழ வைக்க போவதற்கான சில அறிகுறிகள். 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இப்ப ஏதோ ஒரு உறவுகள்ல யாரோ சொன்னாலோ, இல்ல ஏதாவது பண்ணாலோ நம்மளை அறியாமல் கண்ணீர் வருவதும், நம்ம முடங்கி போய் உட்கார்ந்திருப்போம். ஆனா, அது அனைத்துமே நீங்கி என்னால முடியும். நீ என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அந்த தன்னம்பிக்கை உங்களை எந்த இடத்தில் அவமானப்படுத்தினார்களோ, அந்த இடத்துல போய் தைரியமா துணிச்சலோடு நிற்க வைக்கும். 4வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகளை நீங்களே சமாளிக்க கத்துக்கொள்வீர்கள். இதுவரை உங்களுக்கு பிரச்சனைன்னா, பலர்ட்ட போய் புலம்புவீங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இத சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்கன்னு அடுத்தவர்களிடம் போய் முறையிடுவீங்க. இது அனைத்துமே மாறும். அது நீங்க பிசினஸ் செய்ற இடமா இருக்கட்டும், இல்ல உங்க குடும்பமா இருக்கட்டும், இல்ல எந்த இடத்துலயும் சரி. உங்க பிரச்சனையை அடுத்தவர்களின் தலையீடு இல்லாமல் நீங்களே சமாளிக்க கற்றுக்கொள்வீர்கள். நாம இந்த போன்ற விஷயங்கள கத்துக்கிறோமா? இல்ல குலதெய்வம் நமக்கு கத்துக் கொடுக்கின்றது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாகவே இருக்கும். 5வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களைச் சுற்றி 1000 உறவுகள் இருப்பது முக்கியமா? உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய அந்த 4 உறவுகள் போதும் என்ற மனநிலையை உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கும். இது அவ்வளவு எளிதில் எல்லாருக்கும் வருவது கிடையாது. நம்மள சுற்றி நெறைய பேர் சொந்தக்காரவங்க இருக்கணும். எல்லாத்துக்கும் நீங்க எல்லாமே செஞ்சிருப்பீங்க. ஆனா, அவர்கள் எல்லாம் போலியானவர்கள். உனக்காக இருக்கக்கூடியவர்கள் யார் யார் அப்படிங்கிறத உங்க குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்தும். அப்படி உங்களைச் சுற்றி இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட உறவுகளுக்கிடையே அன்பும், அதிகப்படியான பாசமும் இருந்து உங்களுக்கு அதிலே ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். ஒரு மன நிறைவும் கிடைக்கும். 6வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்களின் அவசொல்லுக்கும், அவதூறுகளுக்கும் கண்டு அஞ்சி நடுங்காமல், நீங்களே உங்களை முன்னேற்றி காட்டுவீர்கள். முன்னலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பக்குவம் எப்போ வந்ததுன்னு நீங்களே உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு 20, 25 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அதுவே 35 வயதுக்கு மேல அந்த பய உணர்வு அனைத்தையும் உங்க குலதெய்வம் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். அடுத்தவங்க பேசும்போதும் அது நம்ம மனசுல அந்த அளவுக்கு அத காயப்படுத்தாம, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல. என் முன்னாடி உங்களால பேச முடியல அப்படிங்கிற ஒரு நெஞ்சு அழுத்தம்னு சொல்லுவாங்க நெறைய பேரு. ஆனா அது நெஞ்சு அழுத்தம் இல்ல. உங்க மனதில் உங்க குலதெய்வம் குடிகொண்டதால் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நியாயமான தைரியம். இந்த 2 அறிகுறி ரொம்பவே முக்கியமான அறிகுறி. 7வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பை பற்றி ஒரு புரிதல் ஏற்படும். இவ்வளோ நாள் நம்ம நெறைய சேமிச்சு தான் வச்சிருப்பீங்க. ஆனா,
அந்த சேமிப்பையை எந்த அளவுக்கு நம்ம சேமிச்சா நம்மளுடைய வாழ்க்கையும் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்றதை ஆராய்ந்து அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் சேமிக்க தொடங்குவீர்கள். உங்களுடைய சேமிப்பும் கணிசமாக உயர்ந்து கொண்டு இருக்கும். 8வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையோடு கடவுளோடு பயணிக்கும் ஆரம்பிப்பீர்கள். அது என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் அன்றாடம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அத கடவுளிடம் பகிர்ந்து கொள்வீர்கள். அதுக்காக பூஜை பண்ணணும், சாமி கும்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாம, "எம்மா இப்படிலாம் நடந்துச்சுப்பா, என் குலதெய்வமே இப்படிலாம் நடந்துச்சு. எப்பா என் குலதெய்வமே எனக்கு எப்போதும் துணையா இருப்பா" அப்படின்னு சொல்லி அன்றாடம் அந்த தெய்வத்தோடு மனதளவில் நெருக்கமாவீர்கள். அந்த ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும். கோவிலுக்கு போறதா இருக்கட்டும், இல்ல உங்க குலதெய்வத்தின் ஞாபகங்கள் வருவதா இருக்கட்டும், இல்ல குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போதும், அங்க உள்ள உங்களுடைய குடும்ப முறைப்படி செய்யக்கூடிய வழிபாடுகளில் அதீத ஆர்வத்தோடும், என் தெய்வத்திற்கு நான் செய்றேன் அப்படிங்கிற உணர்வோடும் உங்களால அந்த தெய்வத்தை நெருங்க முடியும். அந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையோடு பயணித்து ஒரு சந்தோஷமான, நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீர்கள். இந்த 8 அறிகுறிகள்ல உங்க வாழ்க்கையில எத்தனை அறிகுறி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது அனைத்துமே உங்க குலதெய்வத்தினால நடக்கிறதுனால, உங்க குலதெய்வத்திற்கு மனதார நன்றி சொல்லுங்கள். என் குலதெய்வமே, நன்றி தெய்வமே அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். இதை உங்க உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.